ஹாய், குட் ஆஃப்டர்நூன். மணி நான் ஜீரோ சைஸ் வெல்னஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒபேசிட்டினால ஹெல்த் இஷ்யூஸ்னால நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்துக்கிறவங்களா இருந்தால் நம்ம ஆக்சுவலாக வந்து ஆன்டி ஒபேசிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இங்கே ஜீரோ சைஸில் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிருக்கோம். ஸோ ஒபேசிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு 3 கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ். இப்போ நிறைய பேர் வந்து லேட் நைட் தூங்குறது, லேட் நைட் சாப்பிட்றது, கஸ்டமைஸ் பண்ணாமல் ஒரு ஃபுட் பிளான் எடுத்துக்கிறது, அவங்க செய்கிற வேலைக்கும் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டும் மேட்ச் ஆகுதான்னு தெரியாமல் இருக்கிறது, அதே மாதிரி நிறைய டைமில் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் மூலமாகவும் நியூட்ரிஷன் இஷ்யூஸ் மூலமாகவும் வர ஒபேசிட்டியாக இருக்கலாம். இல்லை ஒருவேளை அவங்க ஹை ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க, ரொம்ப செடென்ட்ரியாக இருக்காங்க, அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ்னால ஒபேசிட்டி வந்திருந்தாலும் இது எல்லாமே லைஃப் ஸ்டைலுக்கு கீழே வர இஷ்யூஸ். இதனால் வெயிட் கெயின் வரதை நம்ம காமனாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கல், அதாவது பேரண்டல் ஹிஸ்ட்ரி இல்லை கிராண்ட் பேரண்டல் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது ஜெனட்டிக்காக அது வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு வியாதியாக கூட இருக்கலாம். அதே போல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது ஹைப்போதைராய்டு இல்லைனா டைப் 2 டயபெட்டிஸில் வரக்கூடிய ஒரு ஒபேசிட்டினால் வரக்கூடிய டைப் 2 டயபெட்டிஸ், அதனால் வரக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய ஒபேசிட்டியாக இருக்கலாம். இல்லை பிசிஓடி மாதிரி மெனோபாசல் மாதிரி ஒரு டைமில் வரக்கூடிய வெயிட் கெயினாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருந்தாலும் நம்மளால் வந்து வெயிட் லாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு அட்வான்டேஜ்.